அடுத்தது நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள்? आप क्या काम करते हैं? आप क्या काम करते हैं? आप என்பது நீங்கள், क्या என்பது என்ன, வேலை என்பது காம், செய்கிறீர்கள் என்பது करते हैं. நான் சூப்பர்வைசராக பணிபுரிகிறேன். இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். मैं सुपरवाइजर के रूप में काम करता हूँ. பெண் சொல்ற மாதிரி இருந்தா मैं सुपरवाइजर के रूप में काम करती हूँ இப்படின்னு சொல்லணுங்க. என்னுடைய வார்த்தைகள் உச்சரிப்புகளை கவனமா கவனிங்க. நான் ஒரு ஸ்பின்னிங் மில் நிறுவனத்தில் மேனேஜராக பணியாற்றுகிறேன். இங்க நீங்க ஸ்பின்னிங் மில் தூக்கிடுங்க, உங்க கம்பெனி பேரை போட்டுக்குங்க. மேனேஜரை தூக்கிட்டு நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கீங்களோ அந்த கம்பெனில என்ன பொசிஷன்ல இருக்கீங்களோ அதை போட்டுங்க. இன்கேஸ் நீங்க தமிழ்நாடு போலீஸ்ல இன்ஸ்பெக்டரா இருந்தீங்கன்னா நான் தமிழ்நாடு காவல் பணியில் ஆய்வாளராக பணி செய்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா அதை அந்த இதை வந்து மாத்திக்கிங்க. நான் இங்க ஸ்பின்னிங் மில் மேனேஜர்ன்றதை சேர்த்திருக்கேன். मैं एक स्पिनिंग मिल में सुपरवाइजर के रूप में काम करता हूँ. ஆண் சொல்ற மாதிரி இருந்தா करता हूँ, பெண் சொல்ற மாதிரி இருந்தா करती हूँ. உங்கள் அப்பாவின் பெயர் என்ன? आपके पिताजी का नाम क्या है? आपके पिताजी का नाम क्या है? இந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்பா அம்மா உறவினர்கள் பெயர்கள் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வருங்க. உங்கள்னு தமிழ்ல வந்து எப்பொழுதுமே உங்க அப்பா அம்மா பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்ன, உங்க அக்கா பேர் என்ன, உங்க தங்கச்சி பேர் என்ன, உங்க தம்பி பேர் என்ன, எல்லாத்துக்குமே உங்கள்னே ஆரம்பிப்போம். இல்லைன்னா உன்னுடையன்னு ஆரம்பிப்போம். இல்லைன்னா இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஆனா ஹிந்தியில அம்மாவோட பேரை கேட்கற மாதிரி இருந்தா ஒரு மாதிரி ஆரம்பிக்கணும், அப்பாவோட பேரை கேட்கற மாதிரி இருந்தா இனிஷியல் வார்த்தை ஒரு மாதிரி வரும், தங்கச்சி பேரை கேட்கற மாதிரி இருந்தா ஒரு மாதிரி வரும், தம்பி பேரை கேட்கற மாதிரி இருந்தா ஒவ்வொரு மாதிரி வரும். இதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்க, குழப்பம் இருக்கு. நீங்க கவனமா கவனிச்சீங்கன்னா தான் இதை கரெக்டா பேச முடியுங்க. அம்மாவை பத்தி கேட்கும் பொழுது அப்பாவுக்கு உண்டான வார்த்தையை ஆரம்பத்துல துவங்க கூடாது. அப்பாவுடைய பேரை பத்தி கேட்கும் பொழுது அம்மாவை பத்தி பேசுற மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாதுங்க. நான் படிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் மட்டும் சொல்றேன், கவனிங்க. உங்கள் அப்பாவின் பெயர் என்ன? आपके पिताजी का नाम क्या है? आपके पिताजी का नाम क्या है? உங்கள் அப்படின்றது அப்பாவுக்கு ஆப்கேன்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். இதே அம்மாவா இருந்தா ஆப்கின்னு வரும். உங்கள் அம்மாவின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கிற மாதிரி இருந்தா ஆப்கி மாதாஜி கா நாம் கியா ஹை. அப்பாவை பத்தி கேட்கும் பொழுது ஆப்கே பிதாஜின்னு சொல்லணும். அம்மாவா இருந்தா ஆப்கி மாதாஜின்னு சொல்லணுங்க. இது வித்தியாசம் இருக்கு. அடுத்து உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறார்? உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறார்? ஆப்கே பிதாஜி क्या काम करते हैं? आपके पिताजी क्या काम करते हैं? என்னுடைய அப்பா மருத்துவராக உள்ளார். मेरे पिताजी डॉक्टर हैं. मेरे पिताजी डॉक्टर हैं. உங்கள் அம்மாவின் பெயர் என்ன? आपकी माताजी का नाम क्या है? என்னுடைய அம்மாவின் பெயர் ரத்னா. मेरी माताजी का नाम रत्ना है. அப்பாவுக்கு சொல்லும் பொழுது மேரே பிதாஜி கா நாம் குமார் ஹேன்னு சொல்லணும். அப்பாவுக்கு மேரே பிதாஜி கா நாம் குமார் ஹேன்னு சொல்லணும். அம்மாவுக்கு மேரி மாதாஜி கா நாம்னு சொல்லணுங்க. என்னுடைய அம்மான்னு சொல்றதுக்கு மேரி மாதா, என்னுடைய அப்பான்னு சொல்றதுக்கு மேரே பிதா. அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக மேரே போடணும். அம்மா பெண் பால்ன்றதுனால மேரின்ற வார்த்தையை பயன்படுத்தணுங்க. என்னுடைய அம்மான்னு சொல்றதுக்கு மேரி மாதாஜி. பெயர்ன்றது மேரி மாதாஜி கா நாம் ரத்னா ஹே. உங்கள் அம்மா என்ன வேலை செய்கிறார்? आपकी माँ क्या काम करती है? என் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக உள்ளார். मेरी माँ एक गृहिणी है. मेरी माँ एक गृहिणी है. உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை நபர்கள் உள்ளார்கள்? आपके परिवार में कितने सदस्य हैं? आपके परिवार में कितने सदस्य हैं? எனது குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறார்கள். मेरे परिवार में 5 लोग हैं. मेरे परिवार में 5 लोग हैं. இன்னொரு மெத்தட்லயும் சொல்லலாங்க. எனது குடும்பத்தில் 5 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். मेरे परिवार में 5 सदस्य हैं. मेरे परिवार में 5 सदस्य हैं. 5 பேர்னு சொல்றதுக்கு 5 लोग, 5 உறுப்பினர்கள்னு சொல்றதுக்காக 5 सदस्य. உங்கள் உடன் பிறந்தவர்கள் எத்தனை நபர்கள் உள்ளார்கள்? आपके भाई बहनें
ஐயா கொஞ்சம் ஸ்லோவா போலாங்க ஐயா, கொஞ்சம் ஸ்லோவா. அப்படிங்களா? சரிங்கய்யா. நான் எழுதிட்டு இருக்கேங்க ஐயா, அதனால கொஞ்சம் ஸ்லோவா போலாங்க. சரிங்கய்யா, சரிங்க. எனது நீங்க சொல்றது குடும்பத்தில் அப்படியே குறிப்பு எடுத்துக்கிறேன். சரிங்க. இல்லைங்கய்யா, நான் வந்து ஃபர்ஸ்ட் படிச்சு சும்மா ரஃபா தான் ரீட் பண்ணி காட்டுறேன். அ சரிங்க. ஒவ்வொருத்தரும் பேசும்பொழுது நான் கரெக்ஷன் குடுப்பேன். கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் எந்தெந்த இடத்துல தப்பா சொல்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு, ஒவ்வொருத்தருக்கும் சரிங்க. தனித்தனியா கரெக்ஷன் குடுப்பேன். நான் சும்மா படிச்சு மட்டும் தான் சரி. காட்டுவேன். நான் ஒரு முறை படிச்சு காமிச்சுட்டு அப்படியே விட்டுற மாட்டேன். சரிங்க. ஒவ்வொருத்தரும் பேசும்பொழுது கரெக்ஷன் சொல்லுவேன். சரிங்க. மெதுவாவும் போடுறேன். சரி.